உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை, எதுவும் செய்யவில்லை, மௌனம் காட்கிறார். இந்த மௌனம் எதற்காக? அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசியதற்கு அமித்ஷாவுக்கு கண்டனம் விடுவித்த தாவேகா தலைவர் விஜய், அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியதற்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. ஏன் தெரிவிக்கல அப்படின்னா, ஈவேரா பேசியதப்படி. ஈவேராவுக்கு ஆதரவாகவோ அல்லது திமுக, காங்கிரஸ் போல கட்சிகள்லாம் சேர்ந்து பெரியாருக்கு ஆதரவாக பேசியது போல தாவேகா தலைவரும் பேசியிருந்தால் மிகப்பெரிய பிரச்சனை. அவர் அரசியல் வழியில் மிக சறுக்கிய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே அவர் ஒரு மாநாட்டில் பேசிய போது திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்று பேசியதற்கே அண்ணன் சந்தோஷமாக இருங்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அதை ஒரு சுமையாக நீங்கள் தூக்காதீங்க, அதை அங்கேயே உதறிட்டு போங்க அப்படின்ற ஒரு சமூகம். அப்படின்னா என்ன? அடுத்த ஒரு ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறை எப்படி உருவாகுது? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு குழந்தை உருவாக்கி அதை இந்த சமூகத்தில் இப்படி இருக்கணும், இப்படி வளரணும், நம்ம சமுதாய கோட்பாடு இந்த மாதிரி இருக்கணும் போகணும் சொல்லி ஒரு நல்ல ஒரு மனித ஒழுக்கத்தை கொண்டு வரணும். அதை விட்டுங்க, தமிழை எவ்வளவு மோசமாக எவ்வளவு மட்டமாக பேசியிருக்காரு. திருக்குறளை மலம் இருக்காரு, தமிழ் காட்டு மிராண்டி பாஷைன்னு இருக்காரு, தமிழில் பேசாதீங்க, தமிழில் பேசுகிறதே அவமானன்றாங்க. எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் இதை கேட்டால் உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ திட்டினா எப்படி நீ அமைதியாக இருப்ப? அப்போது உன் மொழி, உன் பண்பாடு, இதை பற்றி பேசுகிறவனா நீ ஒரு பெரியார், தந்தை பெரியார், மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. அதை தான் ஏற்றுக்க முடியல. வாழ்க தமிழ், வளரலாம் தமிழர், திராவிடத்தை ஒழிப்போம், தமிழ் தேசியத்தை காப்போம். தமிழ் இனத்திற்காக பெரியார் அவர்கள் என்னத்தை கிழிச்சார் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பெரியார் என்ன கிழிச்சார் அப்படின்னா ஒன்றும் கிழிக்கலை. சும்மா திராவிட நாடுன்னு சொல்லி தமிழர்களுடைய உரிமையும் அடையாளத்தையும் அழிக்கத்தான் நினைத்தார்களே தவிர தமிழர்களுக்கு எந்த ஒரு பங்கையும் அவர் ஆற்றவில்லை, எந்த ஒரு தொண்டும் சமூக நீதி விடுதலை பத்திரிகையில் நீங்கள் பார்த்தாவே போதும். அதாவது இஸ்லாமியர், கிறித்தவர், பார்ப்பனர், நமக்கும் கீழ் சாதியினவர்கள், இவர்கள் 4 தான் நமக்கு அடிமை, அதை நமக்கு எதிரி, நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். சமூக நீதி அப்படின்னா என்ன? எல்லா சமூக மக்களுக்கும் சமமான வாய்ப்பு, ஒரே நிலை, ஒரே கோட்பாடு என்ற நிலை இருக்க வேண்டும். அதை சமூக நீதி பேசின அவரே நமக்கு கீழானவர் என்று பேசுகிறார். அப்போது அவர் ஒரு சமூக போராளி, சமூக நீதி காத்த காவலன் என்பதற்கு எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று புரியவில்லை எங்களுக்கு. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை, எதுவும் செய்யவில்லை, மௌனம் காட்கிறார். இந்த மௌனம் எதற்காக? அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசியதற்கு அமித்ஷாவுக்கு கண்டனம் விடுவித்த தாவேகா தலைவர் விஜய், அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியதற்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. ஏன் தெரிவிக்கல அப்படின்னா, ஈவேரா பேசியதப்படி. ஈவேராவுக்கு ஆதரவாகவோ அல்லது திமுக, காங்கிரஸ் போல கட்சிகள்லாம் சேர்ந்து பெரியாருக்கு ஆதரவாக பேசியது போல தாவேகா தலைவரும் பேசியிருந்தால் மிகப்பெரிய பிரச்சனை. அவர் அரசியல் வழியில் மிக சறுக்கிய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே அவர் ஒரு மாநாட்டில் பேசிய போது திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்று பேசியதற்கே அண்ணன் செய்த செயல்களில் நிறைய பட்டிருப்பார் என்பது தெளிவாகிறது.